ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்குவதில் அலட்சியம் என குற்றச்சாட்டு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்குவதில் தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டுவதாக ஓய்வூதியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர், நடத்துனர், பணிமனை தொழிலாளர்கள், மேற்பார்வையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் என 1.50 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச்சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் ராஜாராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் 95,000 பேர் உள்ளனர். ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து 2019 அதிமுக ஆட்சியில் இது தொடர்பான அரசாணை எண் 142 வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அரசாணையை ரத்து செய்துவிட்டு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்குமாறு 2022இல் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு சென்ற போதும் அந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அலுவலர் நலச்சங்கம் சார்பில் ரூபாய் 70 லட்சம் செலவு செய்து வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்றோம். ஆனால் அரசாணையை அமல்படுத்துவதற்காக அரசு தரப்பில் தொடர்ந்து அப்பீலுக்கு சென்று எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகின்றனர். 2015 முதல் இதுவரை பணப்பலன்களை பெறாமலேயே 15,000 ஓய்வூதியர்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அரசுதான் பொறுப்பாகும். எங்களுக்கு தர வேண்டிய ரூபாய் 3028 கோடி நிலுவையில் உள்ளது. மாதந்தோறும் ரூபாய் 170 கோடி கூடுதலாக செலவாகும். எனவே அகவிலைப்படி உயர்வு தர முடியாது என தொடர்ந்து கூறுவது ஏற்புடையதல்ல. மற்ற அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு எல்லா சலுகையும் வழங்கப்படும் சூழலில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வு வழங்காதது நியாயமற்றது. பேருந்தில் மகளிருக்கு இலவச பயணத்தை கொண்டு வந்துவிட்டு அதை ஈடுகட்ட போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பலன்களை நிறுத்துகின்றனர். இதே போல அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களின் ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வை நிறுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு உரிய பலன்களை அரசு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.